நாமக்கல் மாவட்டம் கீழ்வேளூர் பகுதியைச் சேர்ந்தவர் மருத்துவர் சரணிதா. இவருக்கும் கோவையைச் சேர்ந்த மருத்துவர் உதயகுமார் என்பவருக்கும் திருமணமாகி 5 வயதில் ஒரு குழந்தை உள்ளது. இந்த நிலையில் MD மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு 25 நாட்கள் பயிற்சிக்காக சென்னைக்கு வந்த சரணிதா அயனாவரம் KH சாலையில் உள்ள சாய் பெண்கள் தங்கும் விடுதியில் தங்கி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக பணியாற்றி வந்திருக்கிறார். இந்த நிலையில் வழக்கம் போல கணவர் உதயகுமார் சரணிதாவிற்கு போன் செய்திருக்கிறார். ஆனால் பலமுறை அழைத்தும் போனை எடுக்காததால் அதிர்ச்சி அடைந்த அவர் விடுதி அலுவலகத்தை தொடர்பு கொண்டு சரணிதாவின் அறைக்கு சென்று பார்க்குமாறு கூறியிருக்கிறார். இதனால் விடுதி ஊழியர் கமலா உடனடியாக சரணிதாவின் அறைக்கு சென்று பார்த்தபோது சரணிதா மூச்சு பேச்சில்லாமல் தரையில் கிடந்ததால் அதிர்ச்சி அடைந்து போலீசுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். சம்பவ இடத்திற்கு வந்த அயனாவரம் போலீசார் சரணிதா உயிரிழந்ததை உறுதி செய்த பிறகு உடலை அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். சரணிதா சார்ஜர் ஒயரை கையில் பிடித்தவாறே தரையில் கிடந்ததால் மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்திருக்கலாம் என முதலில் சந்தேகித்த போலீசார் அவர் கையில் இருந்த காயங்களை பார்த்து பின்னர் அதனை உறுதிப்படுத்தினர். இருப்பினும் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே மருத்துவர் உயிரிழந்ததற்கான முழு காரணமும் தெரிய வரும் என போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் தரமற்ற சார்ஜரை பயன்படுத்தும் போது சார்ஜர் கேபிளின் பின் வழியாக மின்சாரம் பாய்வதற்கு அதிக அளவு வாய்ப்புகள் உள்ளதாக கூறி லேப்டாப் சர்வீஸ் பணியாளர்கள் அதிர வைத்துள்ளனர். பொதுவாக சார்ஜ் போடும்போது சுவிட்ச் பாக்ஸில் இருந்து வரும் 230 வோல்ட் மின்சாரம் சார்ஜர் கேபிளின் வழியாக 90 வோல்ட்டாக குறைந்து லேப்டாப்பிற்குள் செல்லும். ஆனால் தரமற்ற சார்ஜரை பயன்படுத்தும் போது 230 வோல்ட் மின்சாரமும் நேரடியாக லேப்டாப்பில் பாயும் என்பதால் அந்த நேரத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என எச்சரிக்கின்றனர். வோல்டேஜ் அதிகமாக வந்தனால டைரக்டா 230 வோல்ட் லேப்டாப்புக்கு போயிருக்கு. அதனால லேப்டாப்போட பேனல்லையும் மெட்டல் பேனல் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஷாக் அடிக்கிறதுக்கு அது வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா அது 230 வோல்ட் தான். அது டைரெக்டாக நம்ம சார்ஜர்லேருந்து 230 வோல்ட் வந்துருச்சு அப்படின்னா லேப்டாப்லேயும் பட்டு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல 100% சார்ஜ் ஏறிவிட்ட பின்பும் தொடர்ந்து லேப்டாப்பை சார்ஜரில் கனெக்ட் செய்து வைத்திருக்க கூடாது என்றும், குறிப்பாக சார்ஜர் போடும்போது ஒயரில் இருக்கக்கூடிய பின்னை தொடாமல் அதில் இருக்கும் ரப்பரை பிடித்து பயன்படுத்தினால் இது போன்ற விபத்துகளை தவிர்க்கலாம் என்றும் அறிவுறுத்துகின்றனர். உங்கள் பேட்டரி 100 வர வரைக்கும் தான் நீங்கள் சார்ஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜ் பண்ணவே கூடாது. அதாவது டேரக்ட் பவரில் யூஸ் பண்ணுங்கள். 2 hours ஃபுல் சார்ஜ் ஒரு 80% 85% வந்ததுக்கப்புறம் சார்ஜர் ரிமூவ் பண்ணிட்டு அந்த சார்ஜ் ஒரு 3 hours நிற்கும் இல்லையா, அப்படி யூஸ் பண்ணிட்டு திருப்பி உங்களுக்கு ஒரு 20% கீழே இறங்கினதுக்கப்புறம் திருப்பி சார்ஜ் போட்டு ஒரு ஃபில் பண்ணிட்டு திருப்பி யூஸ் பண்ணுங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.